முன்னொரு காலத்தில் விவசாயி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு 2 ஆண் பிள்ளைகள். இருவருக்கும் கல்யாணம் முடித்து தனித்தனியாக குடியமர்த்தினார். பெரியவன் சற்று சுயநலமாக இருந்து வந்தான். அவனது மனைவியோ அவனுக்கு நேரெதிராக அன்பாகவும் பண்பாகவும் அனைவரிடமும் நடந்து கொண்டாள். பக்தி மிகுந்தவளாகவும் காணப்பட்டாள். எப்பொழுதும் கோயில் குளம் என சென்று கொண்டு இருப்பது அவளது வழக்கமாக இருந்தது. இளையவன் மிகவும் நல்லவனாக இருந்தான். தன் அப்பா மீதும் அம்மா மீதும் சகோதரன் மீதும் அதிகமாக பாசமாக இருந்தான். அவனது மனைவியும் அவனைப் போலவே அனைவரிடமும் பாசமாகவும் பண்பாகவும் இருந்தாள். விவசாயி முதுமையின் காரணமாக மரணம் அடைந்தார். மரணத்திற்கு முன்பு பெரியவனை அழைத்து, இந்த சொத்துக்களை நீ பாதுகாக்க வேண்டும். பாதுகாத்து நேரம் வரும் பொழுது உனது சகோதரனுக்கும் இதில் இருந்து சரிபாதியாக பிரித்து கொடுக்க வேண்டும். அதுவரை உனது சகோதரனையும் நீ கவனிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு இறந்து போனார். சில வாரங்களில் விவசாயியின் மனைவியும் இறந்து போனாள். ஆனால் பெரியவனோ அனைத்து சொத்துக்களையும் அபகரிக்க நினைத்தான். அனைத்து சொத்துக்களையும் அவனே நிர்வகித்து வந்தான். இளையவனையும் கண்டுகொள்ளாமல் இருந்தான். தம்பியோ கிடைக்கும் கூலி வேலை செய்து குடும்பத்தை நடத்தி வந்தான். குடும்பத்தில் வறுமை அதிகமாக காணப்பட்டது. ஒரு நாள் அவனது மனைவி, தங்களுக்கு உண்டான சொத்தை உங்கள் அண்ணனிடம் கேட்டு பெற்று வாருங்கள் என்று அவனை அனுப்பி வைத்தார். அண்ணனிடம் சென்ற தம்பி, அண்ணா, எனது குடும்பம் மிகவும் வறுமையில் உள்ளது. அதனால் அப்பாவின் சொத்துக்களில் இருந்து எனக்கு சிறிது கொடுத்தால் அதை வைத்து நான் விவசாயம் செய்து எனது குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்வேன் என்றான். அண்ணனும் அவனிடம், தம்பி, அப்பா இறக்கும் முன் என்னை அழைத்து அனைத்து சொத்துக்களையும் நீயே பார்த்துக்கொள் என்று சொன்னார். உன்னை பற்றியோ உனக்கு சொத்துக்கள் கொடுப்பது பற்றியோ என்னிடம் எதுவும் சொல்லவில்லை. அப்படி இருக்கையில் நான் எப்படி தர முடியும்? இந்த அனைத்து சொத்துக்களும் எனக்கு சொந்தமாகிவிட்டன. நீ இனிமேல் சொத்து என்று கேட்டு என்னிடம் வராதே. இது என்னுடைய சொத்துக்கள் என்று கூறி அவனை அனுப்பி வைத்தான். இதை கவனித்துக் கொண்டிருந்த அண்ணனின் மனைவி, நீங்கள் செய்வது மிகப்பெரிய பாவம். உங்களுடன் பிறந்த சகோதரனுக்கு நீங்கள் துரோகம் செய்வது தவறு. தயவு செய்து அவரின் சொத்துக்களை அவரிடம் கொடுத்து விடுங்கள் என்றார். இதை கேட்ட அண்ணன் பயங்கர கோபத்துடன், எனக்கு எல்லாம் தெரியும். உன்னை யாரும் இங்கு எதுவும் கேட்கவில்லை. நீ போய் உனது வேலையை பாரு என்று கத்தத் தொடங்கினான். அவளும் இறைவன் பார்த்துக் கொள்வார் என்று வேறு வழியில்லாமல் அந்த இடத்தை விட்டு சென்றாள். தம்பியோ அண்ணனின் வீட்டில் நடந்தவற்றை தன் மனைவியிடம் கூறினான். அவளும், சரி விடுங்கள், அவருக்கு கொடுக்க மனமில்லை என்றால் அவரே வைத்துக் கொள்ளட்டும். நீங்கள் ஏதாவது வேலைக்கு சென்று அதில் வரும் வருமானத்தில் நாம் நமது குடும்பத்தை நடத்தி கொள்ளலாம் என்றார். தம்பியும் கிடைத்த வேலைகளுக்கு சென்று சொற்ப வருமானத்தில் குடும்பத்தை நடத்த தொடங்கினார். வருமானம் சிறிதளவு என்றாலும் மகிழ்ச்சியாகவே இருவரும் வாழ்ந்து வந்தனர். வருடங்கள் கடந்தது. தம்பிக்கு 2 குழந்தைகள் ஆயின. அண்ணனுக்கு அதுவரை குழந்தைகள் எதுவும் பிறக்கவில்லை. தம்பிக்கு ஒரு சிறிய யோசனை ஒன்று தோன்றியது. எப்படியும் நாம் அடுத்தவரிடம் வேலை செய்வதை விட நமது அண்ணனுக்கு நாம் வேலை செய்தால் அவருக்கும் உதவியாக இருக்கும், நமக்கும் வருமானம் வருமே என்று யோசித்து அது பற்றி தன் மனைவியிடம் கூறினார். மனைவியும், உங்களுக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதையே செய்யுங்கள் என்றாள். அண்ணனிடம் சென்று, நான் உங்களிடம் வேலை செய்கிறேன், அடுத்தவருக்கு கொடுக்கும் கூலியை கொடுங்கள் என்று கூற அண்ணனும் யோசித்தான். சரி என்று சம்மதிக்க அவனும் அவனிடம் வேலை பார்க்க தொடங்கினான். தம்பிக்கு கூலி கொடுப்பதிலும் தன் புத்தியை காட்ட ஆரம்பித்தான் அண்ணன். அடுத்தவருக்கு கொடுக்கும் கூலியை விட குறைவாகவே கொடுக்க தொடங்கினான். தம்பியும் பெரிதாக ஒன்றும் யோசிக்கவில்லை. அண்ணன் தானே என்று அவனிடமே தொடர்ந்து வேலைக்கு சென்றான். இதை கவனித்த அண்ணனின் மனைவி மீண்டும் அவனை எச்சரித்தாள். வேண்டாம், நீங்கள் செய்வது மிக பெரும் தவறு. அவருக்கு உண்டான கூலியை சரியாக கொடுத்து விடுங்கள் என்று கூற அண்ணனுக்கு கோபம் வந்தது. அவளை கன்னத்தில் அறைந்து, இது குறித்து நீ பேசினால் நீ வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று கூற அவளும் வேறு வழி இல்லாமல் அமைதியானாள். ஒரு நாள் அண்ணனை பாம்பு கடித்து அவன் இறந்து விட்டான். அந்த சோகத்தில் இருந்த மனைவியும் சில மாதங்களிலேயே இறந்தும் போனாள். அண்ணனுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால் அனைத்து சொத்துக்களும் தம்பியின் வசம் வந்தது. சில வருடங்கள் கழித்தன. ஒரு நாள் தம்பி விவசாய நிலத்தை உழுவதற்காக மாடு ஒன்றை வாங்குவதற்காக சந்தைக்கு சென்றான். ஒரு எருமை மாட்டை கண்டான். அந்த மாடு நல்ல உடல்வாகுடன் இருந்தது. எவ்வளவு விலை என்று அதன் உரிமையாளரிடம் கேட்க, அவரோ, உங்களிடம் எவ்வளவு உள்ளதோ அதை கொடுத்துவிட்டு அழைத்து செல்லுங்கள் என்றார். ஏனெனில் அது ஒரு சோம்பேறி மாடு. சரியாக வேலை எதுவும் செய்யாமல் ஆகாரம் தின்றவுடன் படுத்துக் கொள்ளும்.
மாட்டை வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்தான் தம்பி. அடுத்த நாள் ஏரை பூட்டி உழுவுவதற்கு தயாரானான். சிறிது தூரம் சென்ற உடனேயே மாடு படுத்து கொண்டது. அவன் விரட்டி பார்த்தான், எழவில்லை. அடித்தும் பார்த்தான், எழவில்லை. சரி என்று சொல்லி வீட்டிற்கு அழைத்து சென்றான். மறாவது நாளும் அதை போலவே செய்தது. அடித்து பார்த்தான் தம்பி, மீண்டும் அது எழவில்லை. களைப்பாகி போன தம்பி ஒரு மரத்தடியின் கீழ் போய் அமர்ந்து கொண்டான். மாடு வயலிலேயே படுத்துக் கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த நாட்டின் இளவரசி பல்லக்கில் சென்று கொண்டிருந்தாள். அப்படி போகும் பொழுது அந்த மாட்டை பார்த்தாள். பக்கத்தில் இருந்த தம்பியையும் பார்த்தாள். உடனே அவளுக்கு முன்ஜென்ம ஞாபகம் ஒன்று வந்தது. பல்லக்கை நிறுத்தச் சொன்னாள். பல்லக்கில் இருந்து இறங்கிய அவள் நேராக மாட்டிடம் சென்றாள். மாட்டின் காதில் இவ்வாறு கூற ஆரம்பித்தாள். இப்பொழுது மாடாக இருக்கும் நீங்கள் முன் ஜென்மத்தில் அதோ அமர்ந்திருக்கும் அவருக்கு அண்ணனாக இருந்தீர்கள், எனக்கு கணவனாக இருந்தீர்கள். தம்பியை ஏமாற்றிய பாவத்திற்காக நீங்கள் இந்த ஜென்மத்தில் மாடாக படைக்கப்பட்டுள்ளீர்கள். தெய்வ பக்தி இருந்ததாலும் அடுத்தவருக்கு துரோகம் செய்யும் எண்ணம் இல்லாததாலும் நான் இந்த நாட்டின் இளவரசியாக படைக்கப்பட்டுள்ளேன். நீங்கள் செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தமாகவே இந்த ஜென்மத்தில் உங்கள் தம்பிக்கு உழைக்கும்படி கடவுள் உங்களை இங்கே அனுப்பியுள்ளார். நீங்கள் அவருக்கு உழைக்கவில்லை என்றால் இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த மாடாகவே பிறவி எடுப்பீர்கள். உங்கள் தம்பிக்கு உழைத்து உங்கள் பாவத்தை போக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு தனது பல்லக்கை நோக்கி நடந்தாள் இளவரசி. அந்த மாடும் சற்றென்று எழுந்து தனது வேலையை பார்க்க தொடங்கியது. இதை கவனித்துக் கொண்டிருந்த தம்பியும் வேகமாக இளவரசியை கூப்பிட்டுக் கொண்டே ஓடி வந்தான். இளவரசியும் நின்றாள். மாட்டின் காதில் ஏதோ ஒன்று சொன்னீர்கள், அது என்ன என்று கேட்டான் தம்பி. ஒன்றுமில்லை என்று இளவரசி கூற, இல்லை, நீங்கள் அதை சொன்னீர்கள் என்றால் நாளை இதை போல் படுத்துவிட்டால் அதை கூறினால் வேலை செய்யும் அல்லவா என்று தம்பி கூற, இளவரசி இனிமேல் இந்த மாடு நீங்கள் சொல்வதை கேட்கும் என்று கூறிவிட்டு சென்றாள். இளவரசி அவனிடம் உண்மையை கூறாததற்கு காரணமும் இருந்தது. இப்படி செய்தாவது முன்ஜென்ம கணவனின் பாவம் குறையும் என்று அவள் நினைத்தாள்.